கைஸ் அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அன்பா ஏதோ வாங்கி கொடுப்பாங்களா ஏதோ வந்து கைஸ் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்குறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு 200 பேர் இருக்கிறாங்க கைஸ். எல்லா இடத்துலையும் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க எல்லாம். கொஞ்சம் அதிகமாக தான் சண்டே கொஞ்சம் கைஸ் பார்த்தீங்கன்னா மசாஜ் சூப்பராக பண்ணியாச்சு, பயங்கரமாக பண்ணுறாங்க. அவ்வளோதான், கண்ணெல்லாம் எரியுது. அடுத்த இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கைஸ் ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கைஸ் இப்போ ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்க போறீங்க. சூப்பராக இருக்குதுங்களா? சன்ரைஸ் ஆகுது, சூப்பராக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இல்லை சிக்கன் கிரேவி அண்டு ஒயிட் ரைஸ். இந்த கேள் அழகா இருக்காங்கல்ல, அழகா இருக்காங்க. கைஸ் இந்த மீனை பாருங்க, சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆறாவது மீன் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு வாங்கியிருக்கோம். எதுக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா காலங்கனி சாமி கும்பிட போயிட்டு இருக்கிறோம். என்னடா சாமி கும்பிட்றீங்கன்னு பார்க்குறீங்களா? பிறந்த நாள் கைஸ். பிள்ளையாரை வணங்கிட்டு கையாட சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கைஸ் ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு புதிய விளாக். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்திருக்கோம். பேக்ரவுண்டில் பார்த்தாவே தெரியும். இந்த சீசனில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஏன்னா ஒரு 1 மந்த் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு சூப்பராக போச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ கம்மியாக தான் இருக்குது. வாங்க அடுத்து நம்ம வந்து இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். சரி, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் எடுக்கணும். ஃபிஷ் எடுத்து வந்து சமைக்க கொடுத்துடணும். சமைக்க கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து போட்டிங் போகலாம். அடுத்து வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம், பண்ணுவோன்னு நினைக்கிறேன். காலைலங்காட்டியும் வந்தீங்க பார்த்தீங்கன்னா வந்தோம், குளித்தோம், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆனோம். இன்றைக்கி வந்து வீக்கெண்டு சண்டே. நாங்கள் தனியாக ஒரு பிளேஸுக்கு வந்துட்டோம் குளிக்கிறதுக்கு. அங்கே ஃபால்ஸுக்கு தான் இனிமேல் தான் போகணும். சரி, மார்னிங் நேற்று எக்ஸ்டர்டே நைட்டே வந்துட்டோம். அந்த கிளிப் வந்து நெக்ஸ்ட்டு கிளிப்பில் ஆட் பண்ணுவேன். எக்ஸ்டர்டே நைட்டே வந்துட்டோம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நம்ம வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்குது. டென்ட் எடுத்தாருந்தோம் கைஸ். டென்ட்டில் படுத்தா பார்த்தோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிராக டென்ட் ஆகுது அப்படின்ட்டு ரூம் எடுத்துட்டோம். ரூம் வந்து 1000 rupees தான். இருங்க ரூமு காட்டுறேன் ப்ரோ. அப்படியே இருங்க. செல்லபதி ப்ரோ, சுரேஷ் ப்ரோ. ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் ஏசியில் நான் ஏசியில் புக் பண்ணியிருக்கோம். எல்இடி டிவி இருக்குது, சோஃபா இருக்குது. நான் வந்துருக்கேன். ரூம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட போயிட்டு இருக்கோம். போய் பார்த்தா தான் தெரியும் என்ன சாப்பாடு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் சூப்பராக இருக்கும், இந்த கடையில் நல்லா இருக்கும்னு சக்தி பண்ணிட்டு இருக்கேன். கடைலாம் நிறைய கடை இருக்குங்க.
சூப்பராக இருக்காதுங்க. இங்கே போகலாமா? இங்கே போகாதா? ரெண்டு இட்லி சாப்பிட்டு இருக்கோம், புரோட்டா 2 சுற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இட்லி ஃபஸ்ட்டு 2 இட்லி ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா 2 சொல்லியிருக்கோம். பரோட்டா வந்துட்டு இட்லிக்கு சூப்பராக இருக்கு ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்து தோசை இருக்கும். சுகந்தான் எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். அப்ப நான் கேள்வி கேட்டுருந்தேன். நீங்களும் எங்கள் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஃப்ரெண்டுங்கிற எங்களை பார்த்தா நெத்திரி கிறுக்குன்னு இருக்குதா? நீ யாரடி இருக்குன்னா ப்ரோ? நாங்கள் தொண்டாண்டி தேட கீச்சிட்டு இருப்பேன். நீ யாருன்னு தெரியாது. நீங்கள் 2 பேர் தான் எனக்கு யாரு? அவனும் வந்தாடுறாமா? இவன் யாரு? அது பேர் பிரகாசுங்க. அது எங்கள் தம்பிய பையன் வந்துட்டாப்ல. பையன் வந்துட்டான். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை. இது கேமரா அங்குது. ஆம்லெட் வந்துச்சு. கொஞ்சம் குத்து விழுந்துங்க. மீன் சொல்லியிருக்கோம். ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2 இட்லி, 1 தோசை, 1 பரோட்டா, அவ்வளோதான் சாப்பிட்டோம். அதே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். மார்னிங் பார்க்கலாம் கைஸ். இப்போ தான் எழுந்தோம். குட் மார்னிங். இப்போ தான் எந்திரிச்சோம். ஒகேனக்கல்லில் ரொம்ப சிலுன்னு சூப்பராக இருக்குது. டீ குடிக்க போயிட்டுருக்கோம். வாயில இருந்தாலும் போக வருதுங்க. தெரியுதான்னு தெரியல. நல்ல வேலை டென்ட்டில் தங்கலை. டென்ட் எடுத்து இருந்தோம். டென்ட்லாம் போட்டிருந்தோம்னா வலுவாக சிக்கியிருப்போம். கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேதுங்க. பேக்கில் பாருங்க பயங்கரமாக பாருங்க. அங்கே தான் பயங்கரமாக பனியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பயங்கரமாக இருக்குது. குளூர்லாம். பிளாக் டீ ஒன்று வாங்கியிருக்கோம். பிளாக் டீ கூட பிஸ்கட் ஒன்று. கைஸ் இப்போ ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்க போறீங்க. சூப்பராக இருக்குதுங்களா? சன்ரைஸ் ஆகுது. சூப்பராக இருக்குதுங்க. ஹரிபுரம் இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் தூரம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனி தான் பெய்யுது. வியூ சூப்பராக இருக்குது இல்லை? இந்த டைமில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். அதே ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஹரி ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ? ஐயோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுங்க. இப்போ தான் குளிச்சு முடித்தோம். காலங்காட்டியும் நம்ம பொன்னான காவேரி ஆற்று நதியில் குளிச்சு முடிச்சிட்டோம். பயங்கரமான குளிர். நல்லா குளிச்சு முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் போட்டோமா. குளிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து
கேம்ப் ஃபயரில் வந்து இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் பயங்கரம். இன்னும் பனிலாம் அங்கே இன்னும் அவங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது பனி. வியூ மட்டும் பாருங்களேன். இந்த சீசனில் தண்ணி வராதுங்க. இன்னும் ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் வரலும் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறங்குங்க. சூப்பராக இருக்குது. இது தாண்டி போகிறதுல கைஸ், இது தாண்டி போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்குங்க கைஸ். பாருங்க எப்படி தாண்டி பண்ணுறேன். 1 ஃபீட்டான ஒருத்தன். நான் வேற அதை லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி போச்சு. ஆனால் ஃபுல்லாக நினைஞ்சு போயிடுச்சுங்க கைஸ். ஸ்லிப்பாகி நல்ல வேலை எதுவும் ஆகலை. போயிட்டு இருக்கோம். கால் எனக்கு ஏன்னு கேட்டிங்களா, இது வந்து தண்ணி எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அதனால் வந்து இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குதுங்க. டைல்ஸை விட மோசமாக இருக்குது. ஸ்லிப்பாகி எப்படி விழுந்த கீழே கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை. இன்றைக்குமே வந்தால் கவனமாக இருக்கணும். பயமாக இருக்குதுங்க. ஒரு டைம் விழுந்துட்டோம். எதுக்கு போயிட்டு இருக்கிறேங்கன்னா காலங்கனி சாமி கும்பிட போயிட்டு இருக்கிறோம். என்னடா சாமி கும்பிட்றீங்கன்னு பார்க்குறீங்களா, பிறந்த நாள் கைஸ். இன்னைக்கு ஹரிப்ரோவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன். சாமி கிட்ட போய் கும்பிடலான்னு இருக்கிறேன் கைஸ். நல்லா இருக்குங்க. பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து உயங்கள் வந்திருக்கோம். உயங்கள் வந்துட்டு பிள்ளையாரை வணங்க வந்திருக்கோம். பிள்ளையார் தெரியாதுங்க, வணங்கிட்டு வந்துடுறோம். பிள்ளையார் இடக்கிறக்க அப்படியே பிள்ளையாரை வணங்கிட்டு கையோட சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா ப்ரோக்கு பட்டை அப்படியே பலமும் போட்டுக்கிறாரா. சாமி கும்பிட்டாச்சு கைஸ். அந்த கடைக்கு தான் சாப்பிட்டோம். புரியல. தளபதி ப்ரோ சாப்பிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் மார்க்கெட் போகணும். ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்து மீன் எடுத்து கொடுத்து சமைக்க வைக்கணும். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஒகேனக்கல் மீன் விற்பனை நிலையம். பாருங்க, மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீனை பற்றி அவ்வளோக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இருங்க, இதை வாங்கி ட்ரை பண்ணி அவனை பார்த்தோன்னே கைஸ் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு வாங்கியிருக்கோம். நல்லாயிருக்கு. இது சாப்பிட்ருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரியாவில் கொஞ்சம் உரண்டையாக போடுவாங்க. அதே மாதிரி வந்து இருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஆறாவது மீன். பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்குது. கைஸ் இந்த மீனை பாருங்க, சூப்பராக இருக்குது. பெருசாக பாருங்க எத்தனை பேர் மீன் விட்டுறாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் மீன் எடுத்து கொடுத்துட்டோம். சமைக்கிறதுக்கு வந்து 2 hours ஆகும் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் மசாஜ் பண்ணிவிட்டு போட்டிங் போயிட்டு வந்துடலாம். மீன் இப்போ என்னென்ன மீன் அடிப்படை சொல்லுவார். மீன் எடுத்து எல்லாம் குழம்புக்கு கொடுத்துச்சு. என்னென்ன மீனுன்னா 2 கிலோ ஜிலேபி, 2 கிலோ லோகு மீன், 1 கிலோ சிக்கனு, 2 கிலோ ஜிலேபி வந்து குழம்பு வைக்கிறதுக்கு, 2 கிலோ லோகு மீனும் பொரிக்கிறதுக்கு,
சிக்கன் வந்து கிரேவி கைஸ் எடுத்து கொடுத்துட்டோம். சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு வந்து 1500 கேட்டாங்க. நாங்கள் 1100 கொடுத்துருந்தோங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. சமைச்சிட்டு இருக்கிறாங்க. சமைக்கிறது கொடுத்து நாங்கள் வந்துட்டோம். போய் நாங்கள் ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே கண்ணுக்கு அட்ராக்ஷனாக வாங்கணும் 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 அப்படிங்குது. இந்த பொம்மைக்கெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குதுங்களா. நானும் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கேள் அழகா இருக்காங்கல்ல, அழகா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மசாஜ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒன் டைம் பண்ணியிருக்கேன். அப்பயும் 400 தான் சார்ஜ் பண்ணாங்க. இப்போயும் 400 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 800 ஒரு மசாஜ் இருக்குது. அது இங்கே ஃபுல் பாடி மசாஜ். அது என்னமோ சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ப்ரோ எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. காய்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து ரொம்ப வெறிச்சோடி போய் கிடச்சி யாருமே இல்லை. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இது பயங்கரமான கூட்டம் கைஸ். கைஸ் ஃபுல்லாக வெறும் காராகவே தான் கைஸ் வருதுங்களாம். ஒகேனக்கல் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் போங்க. மார்க்கெட் போகிறது அங்கே ஃபிஷ்லாம் நிறையா இருக்கும். எடுத்து உங்களுக்கு தேவையானதை ஃபிஷ் எடுத்து அங்கேயே நிறைய பேர் இருப்பாங்க. பக்கத்தில் சமைக்கிறதுக்கு கொடுக்குறீங்க. சமைக்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன போய் ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுவாங்க. மசாஜ்லேயே வந்து 2 or 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? மசாஜ் பண்ணிட்டு எப்படியுமே சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours டைம் எடுத்துக்குவாங்க. அப்புறமாட்டு போட்டிங் போவாங்க. போட்டிங் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பிளேஸ் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல வந்து ஒரு 10 kilometers அந்த டிஃப்ரென்ஸ் போனோம்னா பில்லுகுண்டான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஸ்டேட் பார்டர் ரெண்டுமே இருக்கும். அங்கேயும் பிளேஸ் நல்லா இருக்கும். அங்கே ஒரு 1 hour விசிட் பண்ணலாம். அவ்வளோதான். ஒகேனக்கல்ல வந்து இது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒன் டே ட்ரிப் வந்தீங்கன்னா சூப்பராக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக போகலாம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஒரு அண்ணா கால் பண்ணாங்க, வரேன்னு சொன்னாங்க. போயிட்டு சொல்கிறேன் கைஸ். கைஸ் மசாஜ் பண்ண போயிட்டுருக்கோம். ஷாம்பு அண்டு சோப்பு இந்த அவர் தான் வந்து மசாஜ் பண்ண போகிறவர். நானும் ஹரிப்ரோவை மட்டும்தான் மசாஜ் பண்ணுறோம். அந்த ப்ரோஸ்லாம் வேணான்ட்டாங்க. பரிசல் அடுக்கும் இடம் இங்கே தாங்க சேர்த்துட்டு போவாங்க. போட்டில் போகிறவங்களாம் ஒரு எத்தனை பேர் மெசேஜ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ண நம்ம ரெடி ஆகிட்டோம். போயிட்டு இருக்கோம் ஆர்வமா. எப்படி இருக்கு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. 400 rupees. தனியாக வந்து ஆயில் வந்து வாங்கணும். அது ஆயில் வந்து ஷாம்பு பார்த்தீங்கன்னா 100 rupees வருது. அந்த லாஸ்ட் போயிடலாம, சூப்பராக இருக்கும். அவர் தான் அந்த அண்ணா தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. எவ்வளோ ரெஸ்ஸாக இருக்குன்னு.
கைஸ் பார்த்தீங்கன்னா மசாஜ் சூப்பராக பண்ணியாச்சு, பயங்கரமாக பண்ணுறாங்க. அவ்வளோதான், கண்ணெல்லாம் எரியுது. அடுத்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒகேனக்கல் மெயின் ஃபால்ஸுங்க. இங்கே வந்து செப்பரேட்டாக குளிக்கிறதுக்கு ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்குது. அதான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு. நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து லேடிஸ் அலௌட் இல்லை. இது சூப்பராக வந்து குளிக்கலாம். மேலேருந்து தண்ணி வந்து கீழே ஊற்றும், ஃபால்ஸ் மாதிரி ஊற்றும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் பாருங்க அந்த போயிட்டுருக்காங்க. இங்கே மேலேருந்து தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகி கீழே வந்து ஊற்றும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க ஒட்னேக்கலுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒட்னேக்கலுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, தண்ணி போட்டிங் இருக்குது. ஃபேமிலியோட வாங்க, தண்ணியை ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸாக போய் உருவாகிறது. மேலேருந்து வந்து அது கீழே போய் ஊற்றுறது நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் மாதிரி தெரியுதுங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன குளிச்சிட்ருக்காங்க, நாம் வந்து கீழே குளிச்சிட்ருக்கோம். பாருங்கள் கூட்டம் தாங்க. இன்றைக்கி சண்டேனால பயங்கரமான கூட்டங்க. அல்டிமேட்டு இருந்துச்சு, கூட்டம் தாங்க மிரட்டி விட்டுருச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ க்ரௌடுன்னு, ஃபுல்லாக கூட்டம் தான் கைஸ். நீங்கள் வேறு வீக்கெண்டா, பயங்கரமான கூட்டம். தொங்கு பாலம் வந்திருக்கேன் கைஸ், ஹேங்கிங் பிரிட்ஜ். இதுக்கு தான் போகிறோம் போகல கைஸ். அதாங்க சார் ஹேங்கிங் பிரிட்ஜு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டங்க. நாமளாம் ட்ரை பண்ண போகிறதில்ல, கூட்டத்தை பார்த்தாவே பயமா இருக்கு. உள்ள எவன் போறவன் பாருங்க கூட்டத்தை. ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சமையல் கொடுத்துருந்தோம், சாப்பிட போயிடலாம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா குளித்து முடிச்சிட்டோம். பயங்கரமாக ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சதுக்கு. சீன்றான் அவ்வளோதான். நெக்ஸ்ட் சாப்பிட போயிட்டு இருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு போறோம் கைஸ். வாங்க அடுத்து பார்க்கலாம் கைஸ். அந்த கண்ணுட்டி பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அன்பா, ஏதோ வாங்கி கொடுப்பாங்களா ஏதோ வந்து இருக்குதுங்க. ஆகவே பாவமா இருக்கு கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உரலாட்டி தான் கைஸ் வந்து எல்லாம் சமைக்கிறாங்க. மிக்சியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஹேண்ட்மேடு, கையிலே தான் வந்து ஆட்டி எல்லாமே சமைக்கிறாங்க கைஸ். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்குறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் 100-200 பேர் இருக்கிறாங்க கைஸ். எல்லா இடத்துலையுமே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடமுமே சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு இடமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குதுங்க. நிறைய இடம் இருக்குதுங்க. சமைச்ச கொடுக்குறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வீக்கெண்டா பயங்கரமான கூட்டம். எங்க பார்த்தாலும் பிஸியாவே இருக்காங்க. எங்க பார்த்தாலுமே எல்லாமே பிஸி. வேலை செய்றீங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க. ஏன்னா இங்க வந்தீங்கன்னா இது ஒரு வந்து மீன் எடுத்து சமைச்சு கொடுக்குறது ஒரு இது. அதெல்லாம் பாருங்களா, இதுக்குள்ள எத்தனை பேர் சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சு கொடுத்தாச்சுக்கா. எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்காங்க.
வருவோம் சாப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த வீக்கெண்டில் உள்ள நாலு வந்தாங்க. அப்போ இவ்வளோ ப்ரெஸ்ஸாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்திருக்குன்னா சரியான கூட்டம் கைஸ். பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். சாப்பாடுலாம் செய்ய கொடுத்தோம். பார்த்தீங்களா, சாப்பாடுலாம் செஞ்சுக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஏன் ரூமுக்கு வந்தோன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக வீக்கெண்டு. அங்கே எங்கே பார்த்தாலும் ரெஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் வந்து கூட்டமாக இருக்குங்களா. அதனால் இங்கே வந்து ரூம்லேயே வந்து ஃபேன் இருக்குது, 2 ஃபேன் இருக்குது. அது இங்கேயே உட்காந்து நீட்டாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரூமுக்கே சாப்பாடு எடுத்துருந்தாங்க. ஹரிப்ரோ வந்து பரிமாறிட்டு இருக்காரு. இருங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சாப்பாடு 2 கிலோ ஜிலேபி, 2 கிலோ வந்து லோகு, அண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன். மொத்தம் 4 kg. மொத்தம் 4 kg தான். சாப்பிட்றமான்னு தெரியல, காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இல்லை, சிக்கன் கிரேவி அண்டு ஒயிட் ரைஸ். மீன் குழம்பு இருக்குது. இது சாப்பிட்டு அதை சாப்பிடுங்க. சரி, ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கு. அடுத்து சிக்கன் கிரேவி. சமைக்கிறதுலாம் பயங்கரமாக சமைச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக சமைச்சிருக்காங்க. அது ஒன்றும் எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு எல்லாமே. சிக்கன் கிரேவியும் சரி, ஃபிஷ் ஃப்ரையும் சரி சூப்பராக இருக்குதுங்க. கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு படுத்தோமா. அப்படியே படுத்துட்டு 2 hours. எப்போ சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2:30 சாப்பிட்டோம். 2:30 சாப்பிட்டு 3 மணிக்கு படுத்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. 2 hours கம்ப்ளீட்டாக தூங்கிட்டாங்க. ப்ரோஸ்லாம் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்கேன். கப்பு சிப்புன்னு தூங்கிட்டு இருக்காங்க. 2 hours ஆட்டிச்சுன்னா ஊற்றி விட்டுச்சு. அடுத்து கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது. அது போகிற வழியில் சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ். போகிற வழியில் சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஒகேனக்கல்ல ஃபேமஸாக வந்து இங்கே வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்றது தான். சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் கூட டிஸப்பாயின்மெண்ட் ஆகலை சாப்பாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல வந்து வாழ்வாதாரமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸை மக்களை நம்பி தான் வந்து இருக்காங்க. இந்த ஒகேனக்கல்ல இருக்கீங்க. இங்கே வந்து இன்றைக்கினா நான் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப ரஷ்ஷாக, ரொம்ப வந்து நிறையா பேர் ஆடி ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கைஸ், இங்கே ஒரு சில ஸ்கேம்லாம் நடக்குது. நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது ஒரு ரேட்டு பேசுகிறாங்க, அடுத்து கேஷ் கொடுக்கும்போது ஒரு இது சொல்கிறாங்க. அதனால் தெளிவாக வந்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்து தெளிவாக பேசிக்காங்க. மீன் மார்க்கெட்டில் போய் எடுத்து கொடுக்கும்போது ஒரு மாதிரி பேசும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கொஞ்சம் எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃபாக கவனமாக இருங்க. அவங்களுக்கு தான் சொல்லணும், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணோம். போட்டிங் போகலாம் கைஸ். போட்டிங் வந்து 1500 சொன்னாங்களாம். 1500 அந்த போட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா 800 900 தருவாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் தெரில கரெக்டாக. மீதி வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். அந்த இது எடுத்து நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போயிடும். அதனால் 500 இப்போ நம்ம போயிட்டு வந்தோம்னா அவங்க டிப்ஸ் கேட்குறாங்க. அதாவது 500 200 300 கேட்குறாங்களா. கொடுக்குறது தப்பு இல்லை, அவர் அவங்களுக்கு எதுவும் கொண்டுட்டு போகிறாங்க. நாம் அதனால் அதில் போல்
கொஞ்சம் பெருசாக போட்டிங் போகிறதுல ஆர்வம் காட்டு. ஏற்கனவே வந்து ஒரு டைம் போயிருக்கோம். அப்போயே அந்த அளவுக்கு. ஆனால் இப்போ போகிறது என்ன நல்லா இல்லைங்க. தண்ணி நிறையா வருது பார்த்தீங்களா, வாட்டர் ஃப்ளோ. அப்போ போனீங்கன்னா தான் அப்படியே அந்த தண்ணிக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். போட்டிங் மட்டும் போல் மித்த மசாஜ் ட்ரை பண்ணோம். மசாஜ் 400 rupeesக்கு ஒர்த்து. அண்டு மீன் சம்ஸ் அதெல்லாமே ஓகே கைஸ். போட்டிங் மட்டும் நம்ம ட்ரை பண்ணல. போட்டிங் இப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது 3 members இருந்தாலும் சரி, 2 members இருந்தாலும் சரி, 5 members இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 5 members ஒரு போட்டுக்கு 1500ங்க. 1500க்கு பார்த்தீங்கன்னா 2 kilometer 3 kilometer சம்திங் வந்து உள்ளே போயிட்டு கொண்டு விடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸு நல்லா தான் இருக்கும். வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில். ஒன் டே ட்ரிப்புக்கு ஒகேனக்கல் ஒரு பர்ஃபெக்டான மேட்ச். அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறோம், போயிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. சாயந்தரம் ஈவினிங் கிளம்புறோன்னு நினைக்கிறேன். சரிங்க, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு டே சூப்பராக போச்சு. ஒகேனக்கல் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். நேற்று நாள் சிறப்பாக போச்சு. இப்போ வண்டி இங்கே நிற்கிது. சரிங்க கைஸ், அடுத்த ஒரு புதிய விழாவில் சந்திக்கலாம் கைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்களா கைஸ். இங்கே பாருங்கள், அந்த ரோடு பயங்கரமாக இருக்கும். இது ஒகேனக்கல் போகிற வழியில், அதாவது மேச்சேரியிலேருந்து போகிற வழி விட்டுது. அவ்வளோதாங்க, பாய்ங்க. அடுத்த ஒரு புதிய விழாவில் சந்திப்போம். சரி.